தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. வாராரு அழகர் வாராரு அப்படிங்கிற கதையா ஜெலன்ஸ்கி செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போறாருன்னா, நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு போய் அமெரிக்கா சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டுட்டு மறுபடியும் உக்ரைனுக்கு போக போறாரு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி மார்க் ரூபியோ, எலான் மஸ்க் இவங்கெல்லாம் போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஃபைட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்டில் யார் ஜெயிச்சிருக்கா தோற்றுருக்கா அப்படிங்கிற விவரம். இன்னொரு புறம் காசாவில் நிலவக்கூடிய நிலவரங்கள், அங்கே ஹமாஸ் தொடர்ச்சியாக 5 முதல் 10 ஆண்டுகளுக்கான நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான அந்த சீஸ்ஃபயர் டீல் ரிலேட்டடாக அமெரிக்கா கிட்ட டைரெக்டாக சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஈரானுடைய வளர்ச்சியை பார்த்து அமெரிக்கா பொறாமப்படுது அப்படின்னு ஈரானுடைய தலைவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அமெரிக்காவை அம்புகளுத்து பார்க்குது ஈரான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொடாஸ்லா அவர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லி அமெரிக்காவையே அப்படியே பதற வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலான் மஸ்கினுடைய அந்த நிறுவனம் இருக்குல்ல, அது அன்சேஃபானது. இப்போ இடையில எலான் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸு அவங்களுடைய விண்கலம் எரிஞ்சு வான்வெளியிலே எரிஞ்சிச்சுல, அதை மையப்படுத்தி பேசியிருக்கார். உக்ரைனுக்கு கரண்ட்லேருந்து கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையும் இந்த ஸ்டார்லிங்க் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை எந்நேரமும் நான் கட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த எலான் மஸ்க் மிரட்டல் துணியில் விடுத்திருந்தார். ஸோ போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஸ்டார்லிங்கை நம்பி போலந்து கிடையாது, நாட்டோ நாடுகள் கிடையாது, யூரோப்பு நாடுகள் கிடையாது. ஸோ எலான் மஸ்க் அப்படிங்கிற நபர் ஏமாற்றுக்காரர். அவருடைய ஸ்டார்லிங்க் ஆகட்டும், அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமாகட்டும், இது எல்லாமே பாதுகாப்பற்றவை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இதை கேட்டு எலான் மஸ்க் சும்மா இருப்பாரா? போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர், நீ சின்ன பையன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சின்ன பையன் அப்படின்னு சொன்னோன்னா போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் கொதிச்சு போய் பேசியிருந்தார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் மார்க் ரூபியோ அவர் களம் கடங்கன்றிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனால் இயங்கவே முடியாது அமெரிக்கா இல்லாட்டி அப்படின்னு பொதுப்படையாக பேசிட்டார். ஏன் மார்க் ரூபியோ இந்த இடத்துல இடையில வந்திருக்காரு அப்படின்னா, எலான் மஸ்க்குக்கும் மார்க் ரூபியோவுக்கு இடையில ஒரு பெரிய அளவிலான பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. அமெரிக்கர்களை தொடர்ச்சியாக பணி நீக்கம் செய்யக்கூடிய வேலைகளில் மார்க் ரூபியோ ஈடுபடணும்னு எலான் மஸ்க் டாகி டீம் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பெரிய அளவில் மார்க் ரூபியோ செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எலான் மஸ்க் சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சார். யூ ஆர் ஜஸ்ட் அட்வைசர் ஒன்லி, யூ ஆர் நாட் அ, எப்படி சொல்கிறது, நீ ரூல் பண்ணுறது அளவுக்கு யூ ஆர் நாட் அ லீடர் அப்படிங்கிறத எலான் மஸ்கை தட்டி உட்கார வச்சுருக்காரு. ரூபியோ அவர்களுக்கு ஆனால் பவரை நிலைநாட்டியிருக்கார். இந்த இடத்துல ரூபியோ தன்னை சிறந்த தலைவனாக இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அமெரிக்காவை எதிர்நோக்கி இல்லை எதிர்பார்க்காம அவர் எதிர்ப்பு குரல் பதிவு செஞ்சுருக்காருன்னா அவரை பாராட்ட தானே செய்யணும். உலகம் முழுக்கவே இந்த உளவு அமைப்புகளுக்கான தேவைகள் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லக்கூடிய தகவல்களுங்கிறது தான் ஒரு நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில் இங்கிலாண்டினுடைய தூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரஷ்யாவில் சில பேர் இருக்காங்க. அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக இன்ஃபர்மேஷன்களை திரட்டி அதை இங்கிலாண்டுக்கு, யூகேக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ரஷ்யாவுக்கு பெரிய பேக்ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய புட்டின் சைடில் இருந்து அது கேஜிபி இருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சி இப்போ இங்கிலாண்டை சேர்ந்த 2 தூதரக அதிகாரிகளை அடுத்த வாரத்துக்குள்ளே நீ இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க. ஜெலன்ஸ்கியை பற்றி பேசாமல் ஒரு ஈவெண்ட்டை முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நபர் ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய அதிபர். அவர் வரக்கூடிய டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் அவர் நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நாளைக்கு தாங்க
நேரடியாக என்ன பண்ணுறாரு, சவுதி அரேபியாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி. அங்கே போய் வந்து அமெரிக்கா நீட்டக்கூடிய பத்திரங்கள் எல்லாத்துலேயுமே சைன் போட்டுட்டு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். $500 பில்லியன் சேர்த்து இன்னும் என்னென்னத்தை அமெரிக்கா எழுதி கேட்குறாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய எல்லா பத்திரங்களையும் சைன் போடாமல் ஜெலன்ஸ்கியால் வெளியில் வர முடியாதுங்கிறாங்க. கூடிய விரைவில் உக்ரைனில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பையும் ஜெலன்ஸ்கி ஏற்படுத்தணுங்கிற விஷயத்தையும் அமெரிக்கா புஷ் பண்ணியிருக்கு. பதவி விலகுவதற்கான வாய்ப்பு, எப்படி கனடா அதிபர் பதவி விலகி ஓடினாரோ, இன்றைக்கி அவருக்கு ஃபேர்வெல் டேலாம் நடந்திருக்கு. அவங்க பொண்ணு கூட ரொம்ப அழகாக பேசிய காட்சிகள் இன்றைக்கி இணையதளம் மூலம் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு வந்து ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற அந்த காமெடி ஆக்டருக்கு விரைவிலேயே ஃபேர்வெல் டே நடத்துவதற்கான வாய்ப்பை உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்களோ என்னவோ. இஸ்ரேலிய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக சில புகார்களை சுமத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நெதன்யாவுக்கு எதிரான வார்த்தைகள் தான் அது. என்னப்பா, உக்ரைனில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இஸ்ரேலில் காசாவுக்கு எதிராக தானே அவங்க போராட்டம் பண்ணாங்க, போருக்கு பண்ணாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகுவுக்கு எதிராக ஏன் இஸ்ரேலிய பத்திரிகைகள் தங்களுடைய வார்த்தைகளை பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டால், தங்களுடைய நாட்டு சொந்த மக்களையே அவங்க கொலை செஞ்சுருக்காங்கங்கிற ப்ரூஃப் வந்து இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக 41 பேரை வந்து போர்க்கள காலத்தில் அவங்க கொண்டிருக்காங்க, இஸ்ரேல் தெரிஞ்சே கொண்டிருக்காங்கங்கிற விஷயத்தை இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. 40 பேருடைய உடல்களை வந்து இது வரைக்கும் ஒப்படைச்சிருக்காங்க. 24 பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்கள அடுத்த 2 வாரத்துக்குள்ளே ஒப்படைக்கிறதுக்கான வேலையை ஹமாஸ் செய்யப்பாங்க. டோட்டலாக 281 பேரை பிடிச்சி இது வரைக்கும் 130 பேரை விடுவிச்சிருக்கக்கூடிய ஹமாஸ் தங்களுடைய பாதுகாப்புக்காக கேடயமாகத்தான் இந்த பிணைய கைதிகளை வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஹமாஸ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை பூரா அப்படியே செய்கிறாங்க. இஸ்ரேல் சைட்லேருந்து, IDF சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு இஸ்ரேலிய பத்திரிகைகள் இப்போ செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் JCPOA ஒப்பந்தம் மட்டும் ஈரானுடைய அமெரிக்காவுக்கான இலக்கு கிடையாது. ஈரானுடைய வளர்ச்சியை பார்த்து அமெரிக்கா பொறாமப்படுது. பொருளாதார தடைகள் இவ்வளவு விதித்தாலும் கூட ஈரானுடைய சக்திங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. எப்படி தன்னிறைவு பெற்ற நாடாக ஈரான் உருமாறி வராங்க அப்படிங்கிறது கண்டு அமெரிக்கா வியந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளை அடித்து ஒடிச்சு உட்கார வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஈரானுடைய மதகுருவான தலைவரான கமினி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்துவது மட்டும் அமெரிக்காவினுடைய வேலை அல்ல, நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறத எல்லா விதங்கள்லையும் தடுத்து நிறுத்துவதே அமெரிக்காவினுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மேலே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு கமினி அவர்கள். இன்னொரு புறம் கத்தார் சைட்லேருந்து ஒரு அதிபயங்கரமான குரல் ஒன்று வந்திருக்கு. ஈரானுடைய அணு உலையை எந்நேரத்திலும் இஸ்ரேல் தாக்கலாம் அப்படிங்கிற அந்த உளவு செய்தி கத்தாருக்கு கிடச்சிருக்கு. ஸோ கத்தார், குவைத் நாடுகளுடைய குடிநீர் இதனால் பாதிக்கப்படும். கடல் நீரை குடிநீர் ஆக்குவதற்கு அணு உலைகள் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யுது. ஸோ ஈரானுடைய அணு உலை தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது கத்தார்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளைகுடா நாடுகளுடைய ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரமே ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் தான். அந்த அணு உலைகள் மீது கை வைப்பது அப்படிங்கிறது தேன்கூட்டுக்குள்ளே கை வைக்கிற மாதிரி. ஸோ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறது அறவே மன்னிக்க முடியாதது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது கண்டனமாக பதிவு செஞ்சுருக்காங்க கத்தார் சைட்லேருந்து. USA இஸ்ரேலுக்கான தூதர் ஆதம் போக்லர் அப்படிங்கிற நபர், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹமாஸ் கிட்ட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். இவர் தான் அமெரிக்காவில் இருந்து ஹமாஸோடு டைரக்டாக பேசுவதற்கு நியமிக்கப்பட்ட நபர். இந்த விட்காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னாச்சு பிரசாத் அப்படின்னா அவரை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. உக்ரைன் பஞ்சாயத்தை சவுதி அரேபியாவில் வச்சு டீல் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த போக்லர் அப்படிங்கிறவர் சில முக்கியமான டீட்டெயில்ஸை வந்து வெளியில் சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, ஹமாஸோட நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அடிப்படையில் 5 to 10 ஆண்டுகளுக்கு காசாவில் போரற்ற ஒரு சூழல் உருவாகணும். அப்படி உருவாகிறதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்கன்னா ஆயுதங்களை நாங்கள் கீழே போடுவதற்கு தயார். அது மட்டுமல்ல, எங்களுடைய இலக்கு ஆட்சியில் வந்து பங்கு கிடையாது, அதிகாரத்தில் போய் உட்காரணுங்கிற நினப்பு எங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல், அமைதியான ஒரு சூழல் காசாவில் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அரசியலில் இருந்தே வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக ஹமாஸ் வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்களாம். அது மட்டுமல்ல, 2 வார காலகட்டத்தில் பிணைய கைதிகள் எல்லாரையும், இறந்தவங்களுடைய உடல் உட்பட அத்தனையும் கொடுத்து விடுவது தயாராக இருக்கிறோம். நீங்கள் வாக்குறுதியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிக்க செய்யணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டைரெக்டாக அமெரிக்கா ஈடுபடுவது இஸ்ரேலுக்கான ஒரு பெரிய பேக் ஃபயராக பார்க்கப்படுது. அதனால் அவங்க சைடில் இருந்து, நெதன்யாகு சைடில் இருந்து அமெரிக்காவுக்கு என்ன நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறீங்களாங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு போக்லர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் அமெரிக்கா இந்த விஷயத்தில் நேரடியாக ஈடுபடுவது அப்படிங்கிறது அமைதியை நிலைநாட்டுவதற்கு தான்.
அதனால் இஸ்ரேல் உங்களை நாங்கள் அவமதித்ததாக நீங்கள் எண்ணக்கூடாது. ட்ரம்ப் வந்து யூதர்கள் மீது மிகவும் பாசமான நபர், அவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இறைவனுடைய தேவதூதர் மாதிரி இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. அவர்கள் அத்துமீறு அடிதடி நடத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் தான். அவங்க சமாதான உடன்பாடுக்கைக்கு வந்து சைன் போட்டால் கூட தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களில் தான் ஈடுபடுவாங்க. ஏன்னா மனித குணத்தினுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.